நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் பதில் கொடுப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் பதில் கொடுப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை சொல்லுமா. வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை, மீனை கொண்டு மீட்பார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. அசைவாடுமே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி எனக்கு உண்டு. கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி எனக்கு உண்டு. நான் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், நான் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. சேர்ந்து சொல்லமா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. கேட்கலாமா? என் மத்தியில் அசைவாடுங்க. உங்க சத்தம் உயரட்டுமே. என் வியாதி நீங்க அசைவாடுங்க, என் குறைகள் நீங்க அசைவாடுங்க. என்னுடைய பலவீனங்கள் மாற என் மத்தியில் அசைவாடுங்க. என் நிலைமை மாற என் மத்தியில் அசைவாடுங்க. ஆண்டவரே, கட்டுக்களை உடைக்கிற அபிஷேகம், அந்த அசைவாடுதல் எங்கள் காவல்களை நிர்மூலமாக்குகிறதான அந்த அசைவாடுதல் எங்கள் மத்தியில் இருக்கட்டும். ஆண்டவரே, கடினமான இருதயங்கள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, சொல்லுங்களே. அசைவாடுமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.
ஜெபிக்க அவர் பதில் கொடுப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் பதில் கொடுப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் பதில் கொடுப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். நல்ல சத்தமா கரங்களை தட்டி, நல்ல சத்தமா கரங்களை தட்டி. அவர் பதில் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். இம்மட்டுமாய் நமக்கு பதில் கொடுக்கிறவர். நமக்காய், நம்முடைய ஜெபத்திற்காய், வேண்டுதலுக்காய் அவர் இறங்கி பதில் செய்கிற தகப்பனா இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்றீங்க, அவர் எனக்காக, மற்ற எல்லாம் கிடையாதுங்க, எனக்காக அவர் இறங்கி எனக்கு பதில் செய்கிற தகப்பனா இருக்கிறார். அல்லேலூயா. பதில் கொடுக்காம போகவே மாட்டார். அல்லேலூயா. அவருக்காக வைராக்கியமா நின்னோம்னா பதில் கொடுக்காம ஒரு நாள் விடவே மாட்டார். அல்லேலூயா. அவருக்காக வைராக்கியமா நீங்க நிக்கணுமா, இல்ல நான் அவருக்காக வைராக்கியமா நிக்கணுமா, ஒரு நாளும் என்னை விட்டு விலகாதவர் அவர். அவர் எனக்கு இறங்கி பதில் செய்கிறவர். அல்லேலூயா. சத்தமா சொல்லாம பத்தாதுங்க, இது பத்தாதுங்க. அவர் இறங்கி வர்றதுன்னா இது பத்தவே பத்தாது. ஏன்னா அவருடைய வல்லமை சாதாரணமானது கிடையாது. அவருடைய வல்லமை ஏதோ பூச்சாண்டி காட்டுறது கிடையாது. அல்லேலூயா. அவருடைய வல்லமை கற்களையும் மணல்களையும் நக்கி போட்டது. அல்லேலூயா. அந்த அக்கினி இறங்குனதுக்கே அந்த வேலைனா நினைச்சு பாருங்க, அந்த அக்கினி இறங்குனதுக்கே அந்த வேலைனா என் தகப்பன் அவருடைய பாதம் பூமியில நம்ம நிற்கிற இடங்கள்ல பார்த்தா அது எப்படிப்பட்ட வல்லமை உள்ளதா இருக்குங்க. அதுக்கு முன்பதாக வியாதி மேன்மை பாராட்ட முடியாது, பலவீன மேன்மை பாராட்ட முடியாது, பிசாசு மேன்மை பாராட்டவே முடியாது. எத்தனை பேர் கேட்கறீங்க, ஒன்னே ஒண்ணுதான் அவர் எதிர்பார்க்கிறாரு, வைராக்கியமா நிற்கிறமான்னு தான். அல்லேலூயா. வைராக்கியமா ஒரு சமுத்திரம் நிற்கிறமா, அவர் வைராக்கியமா அவருடைய பாதத்துல நிற்கிறமாங்கிறதா முக்கியம். வைராக்கியமா கேட்டு பாருங்களேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் பதில் கொடுப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் பதில் கொடுப்பார். சும்மா இறங்கலைங்க, நெருப்பாய் இறங்கிடுவார். நான் வேண்டுகிற இடத்துல, நான் ஜெபிக்கிற இடத்துல அவர் நெருப்பாய் இறங்குறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்லவர். நம்ம நிக்க வேண்டியது எலியாவை போல. ஈவன் தோ நான் ஒரு சிங்கிள் மேன், நான் தனியா நின்னாலும் பரவாயில்ல, நீங்க எவ்வளவு கேங்கா வேணா சேர்த்திக்கீங்க. அல்லேலூயா. எவ்வளவு கேங்கா கூட நின்னுக்குங்க. நான் என் பலத்துல நான் நிற்கல, நான் தனியா நிற்கிற என்னுடைய திறமை அல்ல, நான் தனியா நிற்கிறது என்னுடைய கட்ஸ் அல்ல, தனியா நிற்கிற என்னுடைய பிறப்பு அல்ல. The one source, என்னுடைய ஆதாரம் அவர்தான். அவரை நம்பிதான் நிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியுங்க, நான் அவரை நம்பிதான் நிக்கிறேன், நான் அவரை நம்பி நான் நிக்கிறேன், நான் நம்பி நிக்கிறேன். உண்மையா நான் நம்பி நின்னா அவர் இறங்கி செய்கிறவர். ஹல்லேலூயா. இறங்கி எனக்காக வேலைகளை செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? ஒரு எலியாவை போல நான் தனியாக இருந்தாலும் சரி, என் வாழ்க்கை தனிப்பட்டதா இருந்தாலும் சரி, ஆண்டவரே நான் உங்களை சார்ந்து நிற்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சேர்ந்து சந்தோஷமாய்
மகிமைப்படுத்தி ஆண்டவரோடு பாடலாம். நல்ல கரங்களை தட்டி அந்த பராக்கிரம் நிறைந்த கர்த்தருக்கு செலுத்துகிற ஆராதனை சும்மா செலுத்தக்கூடாதுங்க. நான் செலுத்தின நல்லா செலுத்திடுங்க. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் பதில் கொடுப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் பதில் கொடுப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் பதில் கொடுப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் பதில் கொடுப்பார். நெருப்பாய் இறங்கி அவர் எனக்காக தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே
விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் சேர்ந்து பாடுங்களேன். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. உள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், நான் சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், நான் சாத்தானை ஜெயித்திடுவேன். ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். சேர்ந்து உயர்த்தி சொல்லு. ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே,
இருப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார். என் தேவன் நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடுமே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் எல்லாரும் சேர்ந்து அனலாவே சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு, முழங்கிடுவே ஆமே சொல்லுங்க, சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, ஓ அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் சொல்லுங்க, அந்த அபிஷேகம் நம்ம மேல இருக்க இருக்க இருக்க, ஓ அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்ப நிரப்ப நிரப்ப, இந்த உலகம் நம்ம காலுக்கு கீழே கர்த்தர் கொண்டு வருவார். கொந்தளிப்புகள், அலைகள், புயல்கள், போராட்டங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள் எதுவாயினும் அந்த அபிஷேகத்துக்கு முன்பாக அவைகள் தலைகவிழ்ந்து போகுமே. ஜீசஸ் சொல்லுங்க, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, ஓ அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு, சொல்லாமே இயேசுவே என் இயேசுவே, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் பற்றி பிடிப்பதாக பற்றி பிடிப்பதாக பற்றி பிடிப்பதாக பற்றி பிடிப்பதாக, இயேசுவின் நாமத்தில் அக்கினி எரியட்டும். ஆண்டவரே, அக்கினி பற்றி எரியட்டும். இந்த கடைசி நாட்களிலே சபை நடுவில் உம்முடைய அக்கினி, உம்முடைய அக்கினி, பரலோக அக்கினி, எலியாவின் அக்கினி, ஓ எஸ் ஓ எஸ் தானியேலின் அக்கினி எங்கள் நடுவில் பற்றி எரிவதாக, பற்றி எரியட்டும். ஆமென் ஆமென். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. கொந்தளிப்பை பார்த்து, அலைகளை பார்த்து, புயலை பார்த்து, இந்த உலகத்தின் காரியங்களை பார்த்து, என் தேவ சபையே, நீ பயப்படாத, நீ பயப்படாத. நான் உன்னுடனே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். எஸ், எனக்குள்ளே அபிஷேகம் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் ஏன் தலை மேலே. ராகா தடபலமா உடபல சந்தலேக துடமௌதனா
ரிபலா ஹந்த ரோமலா சிவலக துடவா ரிபலா ஹந்த ரேதுலிபி அந்ததோ. புயலே, காற்றே, கடலே இறையாதே என்று சொன்னவுடனே மிகுந்த அமைதல், மிகுந்த அமைதலை கர்த்தர் நம் எல்லைகளிலே வைப்பா. ஆண்டவர் நம் எல்லைகளிலே வைப்பா. மிகுந்த அமைதலை தேவன் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. உயர்த்துவமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்க மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் வேறு ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லையே. சொல்லுங்க, நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு. நீங்க உங்க சத்தத்தை உயர்த்தி இயேசு கிறிஸ்து. Come on everyone. சத்தம் சத்தம் ஓங்கட்டும். வான பரியந்தம் உங்க சத்தம் போகட்டும். இந்த காலவெளியில அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. புயல் அடங்கும், காற்றுகள் அடங்கும், கடல் அலைகள் கரை தாண்டாது. உங்களை வெற்றி சிறக்க செய்கிறவர் உங்கள் படகிலே இருக்கிறார். உங்களை கரை சேர்க்கிறவர் உங்கள் படகிலே தான் இருக்கிறார். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே எந்த வாழ்நாள் எல்லாம். சொல்லுங்க நீங்க, ஆராதிப்பே. Come on, come on, come on everyone. என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பே ஆண்டவரே. எந்த வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே எந்த வாழ்நாளெல்லாம். தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலோ என் ரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலோ என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலோ என் ரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பே. உங்க ரெண்டு கையும் வானத்துக்கு நேரா, உங்க ரெண்டு கையும் வானத்துக்கு நேரா. ஆராதிப்பே எந்த வாழ்நாள். மறுபடியும் ஒரே ஒரு விசை ஆராதிப்பே, ஆராதிப்பே சபையே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே எந்த வாழ்நாள் எல்லாம்.
எந்த வாழ்நாள் எல்லாம். இந்த ஒரு வார்த்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிற வார்த்தை. எந்த வாழ்நாள் எல்லாம் சொல்லுங்க. எந்த வாழ்நாள் எல்லாம் ஆராதிப்பே 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 எந்த வாழ்நாள் எல்லாம். ஏசப்பா, எங்களை அப்படியே இருக்கிறவன்னு ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. உங்களால ஏதாச்சும் எங்க வாழ்க்கையில செய்ய முடியுதா? செய்யுங்க ஆண்டவரே. இருக்கிற வண்ணமாக அப்படியே உங்க கையில தரப்பான்னு சொல்றவங்க நீங்க இருந்தா உங்க வலது கையை உயர்த்தி அந்த வார்த்தையை சொல்லுங்க. இருக்கிற வண்ணமா நான் அப்படியே உங்க கையில தரேன், என்னை நீங்க வணைந்து கொள்ளுங்க. நீங்க ஏதாவது என்னை பிரயோஜனப்படுத்த முடிஞ்சா படுத்துங்க ஆண்டவரே. என் வாழ்க்கை உமக்கு பிரயோஜனமா இருக்கு. என் வாழ்க்கை உங்களுக்கு உங்க ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும் ஆண்டவரே. அப்படி சொல்றவங்க இருந்தா உங்க வலது கையை உயர்த்தி எந்த வாழ்நாள் எல்லாம் சொல்லுங்க. எந்த வாழ்நாள் எல்லாம் ஒரு அர்ப்பணிப்போடு கூட அப்பாட்ட சொல்லிட்டு அப்படியே உட்காருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வெட்கத்தின் நாட்களை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவார். ஆமென். துக்கத்தின் நாட்களை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவார். ஆமென். சொல்லுங்க. எவ்வளவு பேர் இந்த 2வது ஆராதனையில் சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தர் உங்க கூட பேசணும்னு ஆசையா வந்திருக்கீங்களா? கை உயர்த்தி ஆமென்னு சொல்லிருங்க. எவ்வளவு பேர் அப்படி ஜோம் பண்ணிட்டு வந்தீங்க? கர்த்தர் என் கூட பேசணுப்பான்னு எவ்வளவு பேர் ஜோம் பண்ணிட்டு வந்தீங்க? அப்படின்னா கர்த்தர் உங்க கூட பேசுவார், நிச்சயமா பேசுவார். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நல்ல கை தட்டண்டா. அஸ்வின் புளு சட்டை போட்டு சும்மா உட்காரக்கூடாது. என்ன? ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு வேத வசனத்தின் பக்கமாய் நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். ஆமென். 1 பேதுரு 5வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். The first Peter chapter 5th and 6th verse. ஆமென். 1 பேதுரு 5வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திலே அடங்கி இருங்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை. ஆமென். எல்லாரும் அந்த வசனத்தை படிப்போமா? எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை படிப்போமா? ஆமென். என்னையா? 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். 1 பேதுரு 5வது அதிகாரம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம் அந்த வசனத்தை. சரி வாசிப்போம், எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். கைக்குள் என்ன செய்யணுமாமா? அடங்கி இருங்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் போல தெரியுது இல்லையா? உண்மையா? இந்த வசனத்தின் அடிப்படையில், இந்த வசனத்தின் ஆதாரத்தின்படி, அர்த்தத்தின்படி என்ன விளங்கிக் கொள்றோம்? ஏற்ற காலத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார். எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணிடுவோமா? எதுக்காமா? நம்மை உயர்த்துவதற்கு. நம்மை உயர்த்துவதற்கு கர்த்தர் ஒரு ஏற்ற காலத்தை வச்சிருக்கிறாரு. அப்ப காலத்துக்கு முன்னாடி எதுவுமே என்ன செய்யாது, நடக்காது. விளங்கிட்டீங்களா? காலத்துக்கு முன்னாடி, அவர் குறித்த காலத்துக்கு முன்பாக ஆமென், உயர்வும் நடக்காது, தாழ்வும் நடக்காது. உண்மைதானா? அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற காலத்தை தாண்டி எதுவுமே நடக்காது. ஆமென். அதை யாராலும் தடுக்கவும் முடியாது. கர்த்தர் நம்மளை உயர்த்தும் போது யாராவது தடுக்க முடியுமா? ஒரு மனுஷனை ஆண்டவர் உயர்த்தும் போது யாராவது தடுக்க முடியுமா? நான் உன்னை விட மாட்டேன், நான் உன்னை பிடிச்சிக்கிட்டே முடியுமா? ஹல்லேலூயா. நெவர் நெவர் நெவர். கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, அந்த ஏற்ற காலம் சமயம் எல்லாம் அவருக்கு நேராக வந்துருச்சுன்னா என்ன செஞ்சிருவாரு? ஆனா
பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு சபைக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். சபையே, கர்த்தர் நிச்சயமாக உன்னை உயர்த்துவார். விசுவாச பிள்ளையே, தேவன் என் ஆண்டவர் எனக்காக உனக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை தந்தவர், நிச்சயமாக நம்மை உயர்த்துவார். ஆனா நீ ஒன்று செய்யணும் அப்படிங்கிறாரு பேதுரு. என்ன செய்யணுமா? அவர் உன்னை உயர்த்துற வரைக்கும் அவருடைய கைக்குள்ள நீ என்ன செய்ய? அடங்கி இரு. ஆமென், அல்லேலூயா. ஆமென். அண்ணாளே, உன் ஆட்சியார் அண்டையில் இடத்தில் போய் என்ன செய்ய? அடங்கி இரு. ஆமென். ஆகாரே, ஆமென், சாராள் அண்டையில போய் என்ன செய்ய? அடங்கி அமைதலா இரு, நான் உனக்கு எதாவது செய்யறேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப இந்த அடக்கம் உயர்வை கொண்டு வரும் போல தெரியுதியா? அடங்கிருன்னா அடக்கம், அமைதல் இல்லையா? கர்த்தருக்குள்ள அடங்கி இருக்கிறது எதை கொண்டு வருதாமா? எப்ப கொண்டு வருதாமா? சூப்பரா பதில் சொல்றீங்க. ஆமென், ஆமென். இந்த அடக்கம், இந்த தாழ்மை, இந்த பொறுமை, ஆமென், எதை கொண்டு வருதா? உயர்வை கொண்டு வருது. எப்ப கொண்டு வருதா? அவர் கொண்டு வரும் வரைக்கும் நான் அவர் கைக்குள்ள அமைதலா அடங்கி இருக்கும் போது கொண்டு. விளையிட்டீங்களா? விளையிட்டீங்களா? இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தை குறித்து தான் பார்க்க போறோம். ஏன் இந்த பலத்த கரத்தில் அடங்கி இருக்க சொன்னாரு? அப்படி அடங்கி இருக்கும் போது அந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த கரம் எனக்கு என்ன செய்யுது? விளங்கிருங்க. நான் கோர்வையா 7 பரிபூர்ணமான காரியத்தை எடுத்தேன். ஜேக்கப் போகும்போதே வாட்சை காமிச்சு அப்படின்ட்டு போறாரு. எனக்கு மேனேஜர் அவர் தானே, அல்லேலூயா, தலைமை போத ஸ்தாபன தலைவர் அவர் தானே. போகும்போதே அப்படின்ட்டு போறாரு. அந்த நலன் கருதி, இல்லைன்னா வீட்டில் நான் இருக்க முடியாது. ஆமே, உங்களுக்கு பயப்படணும் இல்லையோ, ஒரு 3 பேர்த்துக்கு நான் பயந்து தான். அதனால அதை நலன் கருதி அவன் ஒரு 3 பாயிண்டோட முடிக்கிறேன். அவன் 7 பரிபூர்ணம் எடுத்து வச்சேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு கொடுக்கணும்னு. ஃபர்ஸ்ட் சர்வீஸில் ஜிங்குன்னு அசிஸ்டன்ட் பாஸ்டர் வந்துட்டார். அப்புறம் அவருக்கு டைம் கொடுக்கணும். ஆமாம், எப்போதும் செகண்ட் சர்வீஸ் வருவார். டக்குன்னு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து நின்னார். அதனால சரி அவருக்கு கொடுத்துட்டு நான் அமைதியாக இருந்துட்டேன். ஆமாம், ஒரு சர்வீஸ் அவருக்கு கொடுக்கணும்ல. செகண்ட் சண்டே அவருடையது. அதனால் அவர் வர்ற சர்வீஸ்க்கு கொடுக்கணும். இனிமேல் பேசி முடிவெடுத்துக்கு போகிறோம். என்னென்னா, எந்த சர்வீஸ்க்கு வருவீங்க அப்படின்னு. ஏன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஆயத்தமாகணும்ல. அதனால் இந்த மாதிரி இன்னைக்கு நைட்டே பிடிச்சிட போகிறேன். ஆனால் எந்த சர்வீஸ்க்கு செகண்ட் சண்டே எந்த சர்வீஸ்க்கு வருவீங்க அப்படின்னு தெளிவாக கேட்டு வச்சுக்க போகிறேன். ஆமாம், சரி கவனிங்க. பலத்த கரத்தில் ஆண்டவர் அடங்கி இருக்க சொல்லும்போது, இந்த இடைப்பட்ட நேரத்தில், எந்த இடைப்பட்ட நேரத்தில்? அவருடைய கரத்தில் நான் அடங்கி இருக்கிறதுக்கும் ஏற்ற சமயம் வரும் வரைக்கும் இல்லையா? அவர் கரத்துக்குள்ள நான் அடங்கி இருக்கிற தருணத்தில் ஏற்ற நாள் வரும் வரைக்கும், அந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த கரம் எனக்கு என்ன செய்யுது? அதான் செய்தி. அல்லேலூயா. அந்த கரம் எனக்காக என்ன அடக்கி வச்சிருக்கு இல்லையா? என்னை போட்டு அடக்கி வச்சிருக்கல. அந்த கரம் அடங்கி இருறா அப்படின்னு சொல்லி உள்ள அடக்கி வச்சிருக்கல. என்னை அடக்கி வச்சிருக்கிற அந்த கரம் எனக்காக அந்த உயர்த்துகிற நேரம் வரைக்கும் என்ன செய்யறாரு? அதான் செய்தி. அதான் தியானிச்சேன். ஆமே, வாசிங்கயா. யாத்திரையாகமம் 33 யாத்திரையாகமம் 33 22 யாத்திரையாகமம் 33 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திரை. என் மகிமை கடந்து போகும்போது, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும், அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். கரத்தினால் உன்னை மூடுவேன். எல்லாரும் சொல்லுங்க, என் கரத்தினால் என்னை. சரி, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க, உங்க கரத்தினால் என்னை மூடுவீர். எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை. உம்முடைய கரத்தினால் என்னை மூடுவீர். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. என் கரத்தினால், உம்முடைய கரத்தினால் என்னை என்ன செய்வீர்? மூடுவீர். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இந்த சம்பவத்துடைய பின்னணி உங்களுக்கு தெரியும். மோசே தேவன் கடந்து போகும்போது, ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு நீர் என்ன செய்யணும்? காமிக்கணும்ப்பா. உம்முடைய மகிமை எனக்கு என்ன செய்யுங்க? ஆண்டவர் சொல்றாரு, என் மகிமையை நீ பார்த்தேன்னா என்ன செஞ்சிருவ? செத்துருவேன். என் மகிமையை பார்த்தேன்னா
மோசே அது தாங்க முடியாதுடா, அதை போய் கேட்குற. ஆனால் உன்னால் பார்க்க முடியும். ஆனால் உன்னால் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். நீ எங்கே போய் உட்காரு? எங்கே போய் உட்காரு? கண்மலையின் வெடிப்புல. கண்மலையின் வெடிப்புல. நான் சொல்கிறேன், அப்படியே வாங்கிட்டே வாங்க, உள்ள வாங்கிட்டே வாங்க. கண்மலையின் வெடிப்பில் போய் உட்காரு. நான் போகும் வரைக்கும் என் கையை அந்த வெடிப்பில் மூடிடுவேன். நான் போகும் வரைக்கும் என் கையை என்ன செஞ்சிடறேன்? அந்த வெடிப்புக்குள்ளே நீ உட்காந்துக்க. நான் என்ன செஞ்சிடறேன்? மூடிடுவேன். என் கரத்தினால் உன்னை என்ன செய்வேன்? மூடிக்கொள்கிறேன். நான் கடந்து போயிட்டு நான் என் கையை எடுக்கிறேன். நீ என் மகிமையை பின்னாடி பார்த்துக்க. என்ன அர்த்தம்? ஆமென். கண்மலைனா யாரு? கண்மலைனா யாரு? ஏசப்பா. 1 கொரிந்தியர் 1, 2, 7, 9 இந்த அதிகாரங்களில் கண்மலைனா அவர்தான் நம்முடைய ஞான கண்மலை அப்படின்னு இருக்கு இல்லையா? வெடிப்புன்னு சொன்னா கண்மலையின் வெடிப்புல போய் உட்கார்ந்து என்ன அர்த்தம்? அவருடைய காயங்களுக்குள்ளதான் நீ என் மகிமையை பார்க்க முடியும். அவருடைய தழும்புகளுக்குள்ளதான், அவருடைய தழும்புகளுக்குள்ளதான் நீ என்ன பார்க்க முடியும் மோசே. அதனாலதான் ஏசப்பா இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்னாரு, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். என்னை காண்கிறவன் யாரை காண்கிறான்? என் பிதாவை காண்கிறான். உங்களுக்கு வசனம் கோர்வையா வந்துட்டு இருக்குன்னு நான் நம்புறேன். ஆமென். என்னை காண்கிறவன் யாரை காண்கிறான்? என் பிதாவை காண்கிறான். என்னை அல்லாமல் ஒருவனும் அவரிடத்தில் என்ன செய்ய மாட்டான்? வர முடியாது. நான் இல்லாம அவரை யாராலையும் பார்க்க முடியாதுடா. அவர் சொல்றாரு, அவர் இல்லாம நீ என் மகிமையை பார்க்க முடியாது. ஆமென். அவருடைய காயங்களை அல்லாமல், அவருடைய தழும்புகளை அல்லாமல், அவருடைய பாடுகளை அல்லாமல், அவருடைய நிந்தனைகள், அவருடைய அவமானங்கள், அவருடைய முள்முடியை அல்லாமல் நீ என் மகிமை என்ன செய்ய முடியாது? காண. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சில நேரம் நாம ஆமென் அந்த உயர்த்துகிறதுக்கு முன்னாடி தடுமாற்றங்கள், மரணங்கள், சூழ்நிலைகள், போராட்டங்கள் வரும்போது சொல்றாரு, மகிமையை கொண்டு உன்னை என்ன செய்வேன்? கரத்துல என்ன இருக்குதாமா? மகிமை இருக்கு. கரத்துல பிரசன்னம் இருக்கு, பாதுகாப்பு இருக்குது சொல்றாரு. இப்ப எங்க இருக்க சொன்னார் பேதுரு? அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் என்ன செய்யுங்க? அடங்கி இருங்க. இந்த அடங்கி இருக்கும் போது அந்த கரத்தை கொண்டு நம்ம என்ன செய்வாராமா? சொல்லுங்க. கரம் என்று சொன்னால் மகிமையை கொண்டு. ஆண்டவருடைய கை நம்மளை மூடிடுச்சுன்னா இந்த உலகத்தில் ஒருத்தனும் ஒன்றும் செய்ய முடியாது. கை தட்டுங்க. கர்த்தருடைய கரம் நம்மளை மூடிடுச்சுன்னா நான் சொல்றேன், உங்களை, உங்க பிள்ளைகளை, உங்க குடும்பத்தை ஆமென் ஒருவனும் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய கை நம்மளை மூடணும். அதனால தான் பேதுரு இதெல்லாம் வாசித்துட்டு, பேதுரு இது பழைய ஏற்பாடு முழுவதும் பேதுருக்கு மனப்பாடமாக தெரியும். பேதுரு இதெல்லாம் படிச்சுட்டு தான் சொல்றாரு, நிச்சயமா அவர் உங்களை உயர்த்துவார். மக்களே, எருசலேமில் பார்த்து சொல்றாரு, அவர் உங்களை உயர்த்துவார். யூதர்களே, அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். அவர் உங்களை உயர்த்தும் வரைக்கும் அந்த ஏற்ற காலம் இதே ரோம சாம்ராஜ்யத்தில் அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற நேரம் வரும் வரைக்கும் நீங்க விசுவாசத்துக்குள்ள அடங்கிருங்க, பொறுமைக்குள்ள அடங்கிருங்க, பிரசன்னத்தில் அடங்கிருங்க, அபிஷேகத்தில் அடங்கிருங்க, பலத்தில், தேவ பலத்தில் அடங்கிருங்க. ஆமென். தேவ கரத்தில் அடங்கிருங்க, அவருடைய சித்தத்துக்குள்ள அடங்கிருங்க. ஆமென். சித்தத்தில் அடங்கி இருக்கிற மனுஷன் மகிமையை பார்த்தே தான் தீருவான். கைத்தட்டி ஆண்டவருடைய நாமத்தை. சித்தத்தில் அடங்கி இருக்கிற மனுஷன், சித்தத்தில் அடங்கி இருக்கிற மனுஷன் நிச்சயமா மகிமையை பார்த்தே தான் தீருவான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கவனிங்க. முதல் காரியம், அவரோட அடங்கி இருக்கும்போது, பலத்த கரத்துக்குள்ள இருக்கும்போது அந்த கரம் நம்மளை என்ன செய்தான்? மூடுகிறது. மகிமையை கொண்டு மூடுகிறார். அவர் மூடிட்டா முழு பாதுகாப்பு, சாத்தான் அணுக முடியாது. அல்லேலூயா. பாருங்க, வேலி அடைத்தீரே. யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் என்ன செஞ்சீரு? ஏன் வேலி அடிச்சார் ஆண்டவர்? அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகிறவன் மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு பண்டிகை நேரத்திலும் அவருக்கு தூக்கமே வராது. பாருங்க, தம் பிள்ளைகளை அழைத்து
பண்டிகை நேரத்தில் ஆமென் எதையாவது காய்ச்சி குடிச்சிருப்பானுங்களோன்னு நினச்சி என்ன செய்வாங்க, பிள்ளைகளை அழைச்சி சகோதரியை அழைச்சி ஆமென் என்ன செய்வாராம், சர்வாங்க தகன பலிகளை ஆண்டவருக்கு முன்னாடி பிள்ளைகளை நிறுத்தி சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் வேலி அடைக்கிறார், அதனாலதான் மூடுறாரு. ஆமென். அடக்கம் வரும்போதே கர்த்தருடைய கை நம்மளை மூடிடுங்கிறேன். அல்லேலூயா. அடங்கி இருக்கும் போதே தேவக்கரம் நம்மளை மூடிடுங்கிறேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் தான் நம்மளை உயர்த்தணும். குறுக்கு வழியில் உயர்றதுக்கு பிளான் போடவே கூடாது. உண்மைத்தனமா நான் சொல்றது உண்மையே பொய்யா, நியாயமா, நீதியா சொல்றேன்னா, குறுக்கு வழியில் உயர்ந்தவங்களை பார்த்துருக்கீங்களா இந்த உலகத்தில்? காணாமல் போயிடுவாங்க. நான் குறுக்கு வழியில் உயர்ந்தவங்களோட நிறைய பேர் கூட பழகியிருக்கிறேன். அட்ரஸே எல்லாம் பண்ணிடுவார் ஆண்டவர். அட்ரஸே இல்லை, சட்ட 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 சட்டன்னு மேலே வருவாங்க. என்னடா இதுக்கு பேர் வேற கிருபன் வேற சொல்லிடுவாங்க. ஆண்டுடைய கிருபனே அப்படிம்பாங்க. ஆமாம், என்னடா இது, இவங்க ஒன்றுமே ஜெபம் பண்ணல, சர்ச்சு கூட ஒழுங்காக போக மாட்டேங்கிறாங்க, இவங்க மேலெல்லாம் இப்படி கிருபை வச்சிருக்காரு. நான் அவர்கிட்ட சண்டை போட்டு வருவேன், வழியே அழுதுகிட்டு பைக்கில். இன்னும் என் மேலே இப்போ கிருபை இல்லையா? அந்த மனுஷன் அசால்ட்டாக சொல்கிறான்ப்பா கிருபைன்னு சொல்கிறான், என் மேலே உங்களுக்கு கிருபை இல்லையா அப்படின்னு நான் அழுதுட்டு வருவேன். அவர் என்னை பார்த்து சிரிச்சிட்டு போவார். அட பைத்தியகாரா. ஆமே, அதான் உண்மை. அட பைத்தியகாரன், விளங்காதவனா புரியாதவனா இப்படி அழுதுட்டு போறானே. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்புறம் தான் நாள்பட தான் புரியுது. அவர் கூட பழக அப்படியே வார்த்தையில உட்கார தான் புரியுது கிருபைனா என்னன்னு. ஆமே. தம்பி சாந்தகுமார் கேட்டார் போன வாரம், அண்ணே அப்போ பணம் கிருபை இல்லை. நான் சொன்னேன் இல்லவே இல்லை. அப்போ ஆசீர்வாதம் கிருபை இல்லையாண்ணே? நெவர், இல்லவே இல்லை. அப்போ எதுனே கிருபை? ட்ராக்ஸ் கொடுக்கும்போது ஒருத்தன் காரி மூஞ்சில துப்பி சப்புன்னு காது கேட்காத அளவுக்கு அரைகிறான்ல, அதான் கிருபை அப்படின்னு. அவர் என்ன இப்படி பார்க்கு, வாசல் என்ன இப்படி பார்க்கு, என்னன்னா சொல்றீங்க? அப்புறம் 2-3 வசனத்தை சொன்னேன். ஆமா இல்லைண்ணே, அப்ப காசுக்கும் கிருபைக்கு சம்பந்தமே இல்லை. காசுக்கும் கிருபைக்கும் சம்பந்தமே இல்லை. சாவுக்கும் கிருபைக்கும் தான் சம்பந்தம் இருக்கு. அடிக்கும் உதைக்கும் உபத்திரத்துக்கும் அதுக்கும் கிருபைக்கும் தான் சம்பந்தம் இருக்கு. பாடுகளுக்கும் நிந்தைகளுக்கும் அவமானங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆமென் போராட்டங்களுக்கும் கிருபைக்கும் தான் சம்பந்தம் இருக்கு. ஆமென். ஹுசேன் சோபா வாங்கி போட்டு உட்கார்ந்தா தேவ கிருபைன்னு சொல்லிடக்கூடாது. 1 லட்ச ரூபா சம்பளம், 2 லட்ச ரூபா சம்பளம் வந்து ஆண்டோடைய பிரதான கிருபை பாஸ்டர் 10 பைசா சர்ச்சுக்கு வராது. இது கிருபையா? சொல்லுங்க, இது கிருபையா? எது தெரியுமா கிருபை? ஆஸ்பத்திரியில் போய் ட்ராக்ஸ் கொடுக்கும்போது ஆமீன் RSS காரன் காரி மூஞ்சில துப்பி ஒரு காது கேட்காத அளவுக்கு ஜவ்வ கிழிப்பான் பாருங்க, தட் இஸ் கால்டு கிரேஸ். அதுதான் கிருபை. ஆமீன். போலீஸ்ட்ட ஃபோன் பண்ணி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி அந்த கருப்போசில் 2 இழுப்பு இழுத்து நோட்டீஸை பிடிங்கிட்டு வாயா இங்க அப்படின்னு கூட்டிட்டு போவார் பாருங்க சப் இன்ஸ்பெக்டர், அதான் கிருபை. ஆமா, நான் படித்த அளவுக்கு, நான் கற்றுக்கிட்ட அளவுக்கு, எனக்கு நான் கொஞ்சம் தான் அறிவு இருக்கு, வேத அறிவுக்கு நான் பெரிய பண்டிதர் இல்லை. எனக்கு இருக்கிற அறிவுக்கு நான் விளங்கி கொண்டதுக்கு நான் சொல்றேன். அப்படிதான் போட்டிருக்கு. ஆமென், ஆமென். அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பது தான் கிருபை. அவருடைய புண்ணியங்களை என்ன செய்வதாமா? அறிவிப்பது தான் கிருபை. அப்ப காசுனே கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அது கிருபை தரல. எது தந்துச்சு? ஆண்டவர் என்னை பார்த்து, தம்பியை பார்த்து, எபியை பார்த்து, இந்த மொட்டை மண்டையை ஆசீர்வதிங்கிற ஆண்டவர் அப்படின்னா கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு? அவ்வளோதான், டபுள் மொட்டை, அவ்வளோயும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னா என்ன செய்வாரு? ஆசீர்வதிச்சு. ஆமென். சும்மாலாம் இங்கே வந்து உட்கார முடியாது. என்னங்க ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் கிருபை, அதுதான் தயவு, தேவ தயவு. அப்போ காசுக்கும் கிருபைக்கும் நெவர் கனெக்ஷன், நோ கனெக்ஷன், இல்லவே இல்லையா? நான் நிறைய தேடினேன். ஏன்னா சில பேர் காசு வந்தோடனே கர்த்தருடைய கிருபையில் அப்படியே தலைக்கிறானுங்க, அதுதான் கிருபைன்னு நினச்சிக்கிறானுங்க. ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம் வந்த உடனே ஆண்டவர் எவ்வளோ கிருபையா இருக்காரியா நம்ம பிள்ளை மேலே அப்படின்னு சொல்கிறாங்கய்யா. நான் அப்புறம் பார்த்தேன், என்னடா அப்போ நான் இத்தனை நாள் இருந்து என் மேலே கிருபை இல்லையானோன்னா ஆண்டவர் வெளிச்சம் போட்டு காட்டுறாட்டியே, அவனுக்கு பொய் சொல்கிறானுங்க, இங்கே வா கிருபை என்னன்னு காமிக்கிறேன் அப்படின்னாரு.
ஆபிரகாம் ஏமாந்துறாத, பொய் சொல்ற, அவ்வளவும் பொய், அவ்வளவும் பொய். இங்க வா, நான் கிருபையை காமிக்கிறேன் உனக்கு, பாரு. அல்லேலூயா, ஆமென். காசை கிருபைன்னு நினைச்சுக்கிறாங்க, கிருபை இல்லை. ஆமென். கொண்டு போய் பாதாளம் சேர்த்துரும். ஆமென், அல்லேலூயா. அந்த கரம் நம்மளை என்ன செய்யும் ஐயா? மூடிட்டோம். எவ்வளவு பேருக்கு கர்த்தருடைய கரம் என்ன மூடணும்னு ஆசை. கர்த்தர் கரம் உங்களை இன்னைக்கு இருந்து மூடுவாரு. நான் அடங்கி இருக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்க. குறுக்கு வழியில இந்த அவங்கள வச்சு அதை சாதிச்சிடலாம், இவங்களை வச்சு இதை சாதிச்சிடலாம், மறைமுகமான காரியங்களை பண்ணணும்னு பாருங்களேன், கர்த்தர் வெளிப்படையாக கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாரு, வெளிப்படையாக கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாரு. ஆமென். யாரை வச்சு எதையும் செய்ய முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இவங்க என்ன செய்ய போறாங்க? நமக்கு இந்த அவங்க என்ன செய்ய போறாங்க? அவரு எம்எல்ஏ இருந்துட்டு போட்டோம், இவர் பெரிய ஆபீஸ் இருந்துட்டு போட்டோம். ஆமே, நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் ஏமாறுதுங்க. இனிப்பான பேச்சை பார்த்துட்டு உலகம் ஏமாறுது. ஓ, இவங்களை வச்சு நம்ம காரியம் சாதிச்சிடலான்னு செய்ய மாட்டாங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, உங்க தகப்பனா, ஆவிக்குரிய தகப்பனா சொல்றேன், மனுஷனால உங்களுக்கு ஒண்ணுமே செய்ய, யாரையும் நம்பாதீங்க. ஆமென். மனுஷனால உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் அனுமதிக்காம, கர்த்தர் கொடுக்காம இந்த உலகத்துல எதையும் சாதிக்க முடியாது. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. ஆமென். இப்போ உங்க பாக்கெட்ல இருக்கு பாருங்க ஒரு 10 ரூபா காசு, அது தேவன் தந்தது, அது நிரந்தரமானது, அது தொடர்ந்து கர்த்தர் தருவார், அதை தொடர்ந்து தருவார், அதைத்தான் ஆசீர்வதிப்பார், அதைத்தான் பெருக பண்ணுவார், அதைத்தான் வர்த்திக்க பண்ணுவார், அதைத்தான் விருத்தி அடைய செய்வார். அதுதான் பரம்பு நம்ம வாழ்க்கையில. வேற ஒரு மனுஷன், ஆமென் ஆமென், வேற ஒரு நம்பிக்கை நம்ம வாழ்க்கையை உயர்த்தாது 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 உயர்த்தாது. அல்லேலூயா. அப்ப அந்த கரம் நம்ம என்ன செய்தாமா? மூடுகிறது. அடுத்து அந்த கரத்துல பலத்த கரம் அடங்கி இருக்கிறதே. அந்த இடைப்பட்ட நாட்கள் அந்த கரம் என்ன செய்தாமா? ஆமென். ஏசாயா 51:16, ஏசாயா 51:16, ஏசாயா 51:16. சீக்கிரமாயா. நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி. கவனிங்க, நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால், என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். சரி, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. அப்பா, உம்முடைய கரத்தில் நிழலினால் என்னை என்ன செய்கிறீர்? மறைத்துக் கொள்ளுகிறீர். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நல்ல மகிமைப்படுத்துவீங்களா? அவருடைய கரத்தின் நிழலினால் நம்ம என்ன செய்யறாராமா? மறைத்துக் கொள்ள சொல்லுங்க. மறைக்கிறார். அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிங்க. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே. உன் தேவனாய் 15, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே. நானே அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய், அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற, சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். எப்ப கரத்தால மறைக்கிறாராமா? அலைகள் கொந்தளிக்கும் போது, போராட்டங்கள் எழும்பும் போது, நீங்க அடக்கமா இருக்கிறத பார்த்து இந்த உலகம் உங்களை ஏமாளின்னு சொல்லும். நீங்க ஏமாளி இல்ல, நீங்க ஏமாந்தவங்க இல்ல, நீங்க ஒன்றும் தெரியாத முட்டாள் இல்ல. ஆனா நீங்க கர்த்தருடைய கரத்தில் அடங்கி அடக்கமாய் தாழ்மையா இருக்கிறத பார்த்துட்டு இந்த உலகம் தப்பு கணக்கு போடும். அவன் ஒரு ஏமாளி, அவன் ஒரு ஒன்றும் தெரியாதவன், அவன் ஒரு ஒன்றும் தெரியாதவன் இல்ல இல்ல. அது உலகத்தின் பார்வை. ஆண்டவர் சொல்றாரு, கொந்தளிக்கும், கொந்தளிப்பை உண்டாக்குனதே நான் தான். ஏன்னா நீ என் பலத்த கரத்துக்குள்ள வரணும். ஆமே, என் கரத்தால நான் உன்னை என்ன செய்யணும்? மறைக்கணும். ஆமே, சப்புன்னு அரைஞ்சிருப்பேன் பாஸ்டர். ஆனா இம்மானு குறுக்க வந்து என்ன செஞ்சிட்டான்? என்ன செஞ்சிட்டான்? இல்ல, எனக்கு வந்த கோபத்துக்கு அன்னைக்கு சப்புன்னு அரைஞ்சிருப்பேன். ஆனா இம்மான் என்ன செஞ்சிட்டான்? என்ன செஞ்சாயா? மறைச்சிட்டாயா. இம்மான் என்ன செஞ்சிட்டான்? குறுக்க வந்து
என்ன செஞ்சிட்டானாமா? அப்ப நம்ம தாக்க வருகிற, ஆமென், நம்மை விழத்தள்ள வருகிற, நம்மை அழிவுக்கு நேராய் கொண்டு போக எத்தனிக்கிற அனைத்து காரியங்களுக்கும் கர்த்தருடைய கரம் நிழல் நம்ம என்ன செய்தாமையா? மறைக்கிறது. இந்த சித்திரை மாச வெயில்ல சிடிசி பெண்டில் இப்படி திரும்பின உடனே சித்திரை மாச வெயில் எங்கிருந்து அட்டி பிச்சு எரியும். இங்க எல்லாம் கதை 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 எரியும். பைக்கில் போகும்போது பார்த்துருக்கீங்களா? மே மாதம் சித்திரை மாதம் வெயில் நாச்சிபாளையத்தில் கிளம்புனா அந்த சிடிசி அந்த ஒன்வேல இப்படி திரும்பவும் இல்லையா? திரும்பினோடனே எப்படி இருக்கியா? அந்த பில்டிங்குடைய நிழல் ஒரு 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 5 நிமிஷம் அந்த பெரிய பில்டிங் இருக்கு இல்லையா, அந்த அந்த ஒன்வேல திரும்புறோம் இல்லையா, திரும்பின அந்த நிழல் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி இப்படி நிற்கும், ஃபுல்லாக நிற்கும். உள்ள அந்த அந்த என்ட்ரான உடனே குழு குழு குழுன்னு. ஆனால் போகணுமே, மறுபடி நிற்க முடியாது. பின்னாடி வரவன் ஆரம் அடிப்பான் இல்லையா? ஆமென். சொல்லுங்க, கொந்தளிப்புகளுக்கு நம்மை மறைக்கிற கரம், போராட்டங்களுக்கு நம்மை மறைக்கிற கரம். ஏன் தெரியுமா மறைத்துக் கொள்ளுது அந்த கரம் நம்மளை? நீங்க அங்க அடங்கி இருக்கிறீங்க. அல்லேலூயா. என்னை உயர்த்துவாரு, என்னை ஆசீர்வதிப்பாரு, என்னை கண்மலை மேல வைப்பாரு, என் நம்பிக்கையை வீணடிக்க மாட்டாரு, என் விசுவாசத்தை மதிப்பாரு, என் நம்பிக்கையை மதிப்பாரு, என் வேண்டுதலை கேட்பாரு, என் விண்ணப்பத்துக்கு பதில் தருவாருன்னு அப்படியே காத்து கிடைக்கிறீங்கல்ல, அதை அவர் கனப்படுத்துவார். கனப்படுத்துகிறதின் அடையாளம் தான் கரத்தை கொண்டு மூடுவதும் நிழலை கொண்டு மறைப்பதும். அதை உங்கள் விசுவாசத்தையும் உங்கள் நம்பிக்கையும் கனப்படுத்தும் வகையில தான் அந்த கரம் நம்மை முதலாவது மூடுகிறது, அந்த கரம் நம்மை இரண்டாவது மறைத்துக் கொள்ளுகிறது. அடங்கிட்டீங்க நினைக்கிறேன். நான் உங்களுக்கு புரியும்படி பிரசங்கிக்கிறேன்னு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நீங்க அடங்கி இருக்கிறத பார்த்த தேவன் என்ன விசுவாசத்தோடு, தம்பி எப்படி எங்கேயும் போகக்கூடாது, என் கூட தான் இருக்கணும், அவ்வளோதான். ஆமென். எங்கேயும் போகக்கூடாது. இதுதான் ஊழியம். நமக்கு இங்கே தான் இருக்கணும். என்ன செய்யணும்? அப்படியே என்ன நம்பிக்கை? அண்ணன் சொல்லியிருக்காரு, கர்த்தர் ஏதாவது செய்வார் என் வாழ்க்கையில், அவ்வளோதான். நோ டிமாண்ட், நோ கமாண்ட், நோ எக்ஸ்பெக்டேஷன், ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் இருக்கிறேன். இதை பார்க்குற ஆண்டவர் மூடுவார், மறைப்பார். எதுக்கு தெரியுமா? எதுக்கு மூடுறாரு மறைக்கிறாரியா? உயர்த்துகிறதுக்கு. சில நேரம் நம்மளை மறைச்சு வச்சிருக்காரு. என்னை 13 வருஷம் மறைச்சு வச்சிருக்கிறாரு. அழுகிறேன். இவ்வளோ கிருபை தந்திருக்கீங்க, இவ்வளோ தாளந்து தந்திருக்கிறீங்க, ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போய் என்னை மறைச்சு வச்சிருக்கிறீங்க. கம்முன்னு கெடா, கம்முன்னு கெட. நேற்று வேற சொல்கிறேன், 50 வயசு ஆயிடுச்சு, இன்னுமே என்ன பயன்படுத்த போகிறீங்க? நேற்று பர்த்டே வேற, ஒரு நாள் கூப்பிட்டு என்ன விஷ் பண்ணல. நீங்கள் நல்லா இருங்க. அல்லேலூயா. ஆமே. கவனிங்க. ஆமே. ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், 50 வயசு ஆயிடுச்சு ஆண்டவரே, இதுக்கு மேலே என்ன பயன்படுத்த போறீங்க? ஆமே. இதுக்கு மேலே என்னப்பா பயன்படுத்த போறீங்க? என்னைய நேற்று சோர்ந்துட்டேன், இதுக்கு மேலே என்ன பயன்படுத்த போறீங்க? பலம் இழந்துருச்சு. ஆமே. சரீரம் ஒத்துழைக்க மாட்டேங்குது, மனசு நல்லா இருக்கு, வைராக்கியமா இருக்கு, கர்த்தருக்காக ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னா ஆவியானவர் உள்ள பேசுறாரு. 50 வயசு தானே ஆகுது. ஆவியானவர் பேசுறாருயா மத்தியானம். நான் அழுகிறேன் வாசல்ல, சேரை தூக்கி போட்டு, 50 வயசு ஆச்சு, இன்னுமே இந்த செட்டிலேயே, இந்த ஓட்டு செட்டிலேயே என்னை உட்கார வச்சு என் காலத்தை முடிச்சுடுவீங்க போல தெரியுது. இது இப்படி சொல்லி என்னை நீங்கள் கூட்டிகிட்டு வரல, இப்படி சொல்லி கூட்டிட்டு இருந்தீங்கன்னா வந்திருக்கவே மாட்டேன்னு. இந்த காட்சியை காமிச்சு எனக்கு நீங்கள் உங்களை காமிச்சிருந்தீங்கன்னா நான் வந்திருக்கவே மாட்டேனே. நல்ல ஊழியக்காரன் கீழே அழகாக வேலை செஞ்சு அவன் கையில் காசை கொடுத்துட்டு உதவியாக இருந்திருப்பனே. அழுகிறேன் வெளியே உட்காந்துட்டு. ஆவியானவர் உள்ளத்தில் பேசுகிறாரு, 50 வயசு தானடா ஆகுது. என்னது? 50 வயசு தானடா ஆகுது. 50 வயசுல ஒரு வயசாடா, உன்னை பார்த்தா 28 வயசு மாதிரி தான்டா இருக்கு அப்படின்னாரு. ஆமே. சிரிக்கிறான் பாருங்க. ஆவியானவர், ஆமா 50 வயசு தானடா. நான் நினைச்சா 50 வயசு ஒரு நாள்ல என்னால எதையும் செய்ய முடியும். அவர் பார்த்தா மறைச்சு வச்சிருக்கிறாரு, அவ்வளவுதான். ஆண்டவர் போத ஆண்டவரே, என்ன எவ்வளவு காலம் தான் மறைச்சு வைப்பீங்க? என்னை கூட உயர்த்துங்கப்பா. அழுன்னு அழுதேன். என்ன எவ்வளவு காலம்தான்? 13 வருஷமா மறைச்சு கொண்டு வந்து காட்டில் விட்டுட்டீங்க, எவ்வளவு காலம் மறைச்சு, என்னை கூட உயர்த்துங்கப்பா. அழுன்னு அழுதேன். ஆண்டவர் சொன்னார், 50 வயசு ஒரு வயசாடா, பாடுற இந்த வருஷம் என் வேலையா அப்படின்னு. பாடுறா இந்த வருஷம் என் வேலையா அப்படி. அல்லேலூயா. சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க.
ஆமென். அவர் மூடுகிறதும் அவர் மறைப்பதும் எதற்கு தெரியுமா? உயர்த்துவதற்கு. அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை வாசிப்போம். ஆமென். அவருடைய கரம் என்ன செய்கிறது? அல்லேலூயா. நான் அடங்கி இருக்கிற அந்த பலத்த கரம், எல்லாரும் சொல்லுங்க, நான் அடங்கி இருக்கிற அந்த பலத்த கரம் எனக்கு செய்ய போகும் மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? எரேமியா 18:6. எரேமியா 18 3 காரியத்தோட முடிச்சிட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். எரேமியா 18:6. எரேமியா 18:6. அல்லேலூயா. ஆமென். எரேமியா 18:6. சீக்கிரம் ஐயா. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த குயவன் செய்கிறது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் என்ன இருக்கிறீர்கள்? சொல்லுங்க எல்லாரும் கையை தட்டி அல்லேலூயா. ஆமென். களிமண் போல சொல்லுங்க அந்த வார்த்தையை. சொல்லுங்க, உங்க தலையில வலது கையை வைங்க. உங்க தலையில வலது கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நான் களிமண் போல உங்க கையில இருக்கிறேன். ஆமென். நீங்க தான் மேல வானத்திலும் கீழே பூமியிலும் ஒரு அற்புதமான குயவன். ஆமென். உங்களை போல ஒரு பாண்டத்தை வணைய சொல்லுங்க, உங்களை போல ஒரு பாண்டத்தை வணைய இந்த உலகத்தில் எவனாலையும் முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். எரேமியா தீர்க்கதரிசி உங்களுக்கு தெரியும். போடா குயவன் வீட்டுக்கு போனார் எரேமியாவை. கிளம்பி போயிட்டாரு எரேமியா. போனா அங்க என்ன ஆண்டவர் செய்யணும் அப்படியே அவன் செய்யறதை பாருனார். 1 வாசிங்கயா. எரேமியா 18:1 வாசிங்களா சீக்கிரமா. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை, நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். அங்கே நான் உன் கூட என்ன பேச போறேங்கிறது அங்க நான் உனக்கு சொல்றேன். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரிகையிலே வளைந்து கொண்டிருந்தான். குயவன் வளைந்து கொண்டிருக்கிற மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் காணும்படி அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி. எத்தனையோ முறை அவர் கையில நம்ம கெட்டு போனோம், அப்படிதானா? எத்தனையோ முறை சர்ச்சுக்குள்ளே தான் இருக்கிறோம், பிரசன்னத்திலே தான் இருக்கிறோம், ஏதேனிலே தான் இருக்கிறோம், ஆனா ஒளிஞ்சிட்டு இருந்தோம் இல்லையா? ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை, சத்தத்துக்கு செவி கொடுக்கறது இல்லை. ஆமென். நிர்விசாரம், காலையில் படுத்து தூங்குறது, அதிகாலை ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, உபவாசம் இல்லை, சரியான ஒழுங்கா ஒரு கண்டினியூட்டி இல்லை, சபைக்கு வர்றதில்ல. இது எல்லாமே ஏதேனுக்குள்ள இருந்துட்டே செஞ்ச வேலை, அப்படியா? உண்மைதானே? ஆனாலும் அவர் என்ன செய்யல? திரிகையை விட்டு மண்ணை தூக்கி தூர போடல. ஆமென். புடிச்சு பார்க்குறாரு. என்னடா பாத்ரூம்ல வைக்கிற ஒரு டப்பாவாவது செஞ்சிடலான்னு பார்த்தேன். பாத்ரூம்ல போடுற ஒரு டப்பாவாவது இந்த மண்ணை செஞ்சிடணுமே அப்படின்னு முயற்சி பண்றாரு. ஆமென். ஏதோ ஒண்ணு வந்துச்சு பாருங்க, எடுத்து வச்சிட்டாரு. ஆனா வெறும் மண்ணா போடல. அல்லேலூயா. வெறும் மண்ணா போடல. பாருங்க, வாசிங்கயா. திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி அவர் இஸ்ரவேல் குடும்பத்தார் இப்பதான் சொல்றாரு, குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில இருக்கிறீர்கள். எதுக்கு வச்சிருக்கிறாரு? எதுக்கு வச்சிருக்கிறாரு கையில? எப்படி வணையறதுக்கு? ஆமென். என்ன பாத்திரமா? அவர் கண்ட தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி. கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் பார்வைக்கு சரியான பாத்திரமா அவர்கிட்ட நான் வணைய சொல்லக்கூடாது. உங்க பார்வைக்கு சரியான பாத்திரமா என் வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே. அதுக்கு பேர் தான் உயர்வு. அதுக்கு பேர் தான் என்னதுங்க? உயர்வு. கர்த்தருடைய பார்வைக்கு சரியான பாத்திரமா வணைஞ்சிட்டாருன்னா அதுக்கு பேர் தான் உயர்வு. அப்ப ஆண்டவருடைய கரத்துல ஏன் அடங்கி இருக்கணும்னு சொன்னா நம்மை உருவாக்குகிறார். ஆமென். ஆமென். மறைக்கப்படுவதும் மூடப்படுவதும் எதற்காகனா உருவாக்குவதற்கு. விளங்கிட்டீங்களா? ஆமென். மோசே சொன்னாரு, மோசேட்ட சொன்னாரு, உட்கார்ந்துக்கோ, வெடிப்புல உட்கார்ந்துக்கோ, நான் உன்னை மூடிடுறேன், என் கரம் உன்னை மூடிரட்டும். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி வழியா அதே இஸ்ரவேல் குடும்பத்துக்கு சொன்னாரு,
என் கரத்தின் நிழல் கொந்தளிப்புகளின் மத்தியில் உங்களை என்ன செஞ்சிடட்டும், மறைச்சிடட்டும். உட்கார்ந்துக்குங்க. ஆமென். சிலுவையின் நிழலில் ஆமென் அடைக்கல். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய ஆமென் உன்னதமானவருடைய மறைவு. அது உன்னதமான சங்கீதம் 91:1. ஆமென். உன்னதமானவருடைய மறைவு. எதுக்கு மறைச்சு வச்சாரு? ஆமென். மறைக்கப்படுவதும் ஆமென் மூடப்படுவதும் எதற்காமையா? எதுக்கு உருவாக்கணும்? உருவாக்கி உயர்த்தினா தானே அழகா இருக்கும். பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, ஆரோக்கியம் சொல்லி எங்க கூட ஒரு பாஸ்டர் இருந்தார். பாவம், அவருக்கு ஒரு பாட்டு கூட தரமாட்டாங்க, ஒரு சங்கீதம் தரமாட்டாங்க, ஒன்றுமே அவரை யூஸ் பண்ண மாட்டாங்க. தாலுகா ஆஃபீஸ் போகிறதுக்கும் சர்ச்சுக்கு வரக்கும் தான் அவரை வச்சுருந்தாங்க. அவரை திடீர்னு ஒரு 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 நியூ இயரில் கூப்பிட்டு சால்வை போற்றி இவருக்கு பாஸ்டர் ஆரோக்கியம் அடுத்த வாரத்திலிருந்து அங்கேரி பாளையத்தில் இருக்கிற சபையை நடத்துவார்னு அனுப்பி விட்டாங்க. நல்லா அழுதேன் வீட்டில் வந்து அழுதேன். இன்னொரு பாஸ்டர் கூப்பிட்டு அழுதேன். சுந்தரநாத்னு ஒரு பாஸ்டர் இருக்கிறார் பெருமநல்லூரில். அவரை கூப்பிட்டு, எதுக்குன்னு இப்போ அண்ணனை வெளியே அனுப்புனீங்க? என்ன இப்போ அவசரம்? அவருக்கு என்ன தெரியும்? ஒரு பாட்டு கொடுத்தீங்களா? ஒரு உபவாச ஜெபம் கொடுத்தீங்களா? ஆமென். ஒரு சங்கீதம் வாசிக்க விட்டீங்களா? அவர் எப்படி போய் பாடுவார், எப்படி போய் பிரசங்கம் பண்ணுவார், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போட்டேன். எனக்கு தெரியாது மகன், தலைமை அந்த முடிவு எடுத்துருச்சு, நம்ம என்ன செய்யறது அப்படின்னாரு. மனசு சோர்ந்து போயிடுச்சு. ஆமே. எபி நீங்க இங்க வரும்போது இருந்து பாக்குறீங்க. ஆமே. எபிய இங்க வந்த நாள்ல இருந்து நீங்க பாக்குறீங்க. அவர் வரும்போது எப்படி இருந்தாரு, இப்போ அவரை நான் என்ன பண்ணியிருக்கிறேன். நீங்க ஜாசுவா அண்ணனை 17 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியா இருக்கும். ஆமே. அவர் எப்படி வந்தாரு, அவரை எப்படி உட்கார வச்சிருக்கேன். தம்பி சாந்தகுமார ஆமே, அவர் எப்படி வந்தாரு, அவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு தெரியாமலே என் வேலையை நான் செஞ்சிருவேன். ஆமே. அல்லேலூயா. யாரோ சொன்னாங்க, ஜெயசீலி சிஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் இம்மானு சூப்பர் பாஸ்டர் அப்படின்னாங்க. அவனை நாங்கள் பார்த்துருக்கோம் பாஸ்டர், வேற ஒரு சர்ச்சில் மண்ணு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பான் அப்படியே சொன்னாங்கய்யா. பேர் சொல்லிட்டேன், சண்டை போட்டுறது எனக்கு அவங்களுக்கு சண்டையில் தூட்டுறாது. நீ வேற, நான் உன்னை நம்பி சொல்கிறேன், அவங்களே என்னை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இல்லை, அவங்க என்னென்ன உன்னை பெருமையாக சொன்னாங்க, சூப்பராக பண்ணிட்டீங்க பாஸ்டர். நான் பண்ணலை, கர்த்தர் பண்ணுறாரு. நான் வாய்ப்பு கொடுக்குறேன், நான் பிளாட்ஃபார்ம் கொடுக்குறேன், அவ்வளோதான். இந்த உட்காந்துக்க செய், இதெல்லாம் பண்ணு அப்படி 10 தடவை தப்பாக தான் ஆகும். எப்படி வந்து கேட்பா அப்படி ஒவ்வொரு ஆராதனை முடிச்சு, அண்ணா இன்னைக்கு ஆராதனைண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா, சூப்பராக இருந்துச்சியா. எனக்கு தான் தெரியும் அங்கே என்ன கோளாறுன்னு. ஆமே, நல்லா இருந்துச்சு. ஆரம்பத்தில் கேட்பேன் அப்படி, இன்னும் என்னென்னா ஏதாச்சும் பிரச்சனை, ஒன்றுமே இல்லையா, அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. அதான் ஒருத்தன் கேட்டான்னு சொன்னேன்னு, யூத்தில் வந்து ஒருத்தன் கேட்குறான், அண்ணா யூத்துக்கு வரேன், சர்ச்சுக்கு வரேன், விடவே முடியலண்ணா. நான் சொன்னேன், எல்லாம் திட்டுறாங்கண்ணா. யாரா திட்டுனது? அந்த அண்ணன் திட்டுறாரு, இந்த அண்ணன் திட்டுறாரு, முக்கியமாக சாந்தகுமார் அண்ணன் தான் திட்டினாரம்மா. அவர் பாட்டு திட்டிட்டு போ, நீ போய் அடிச்சுக்கடா அப்படிதான் சொன்னேன். போய் நீ போய் அடிப்போ. ஆமே. என்னடா செய்யணும், விட முடியல, போராட்டம் மாதிரி வெக்கமா இருக்கணும் உள்ள வர்றதுக்கு. அதெல்லாம் வெக்கம் மட்டும் படாது, நீ வந்துரு, வாரம் வந்துடானா. எப்போ விட முடியுமோ அப்போ விட்டுரு. ஆமே. யாரு சொல்றதுக்காக என்ன செய்யுத, நிறுத்தாத. ஆனா எனக்காக ஒன்னே ஒன்று மட்டும் செய்யடா, எனக்காக ஒன்னே ஒன்று மட்டும் செய்ய. என்னன்னா, டெய்லி நீதிமொழிகள் 2 அதிகாரம் வாசிக்கணும். நீதிமொழிகள் 2 காலையும் மாலையும் படுக்கும்போது வாசிச்சு, அதாவது எப்படி ஆழ்ந்து சிந்தையோட ஒரே மனசோட அதை வாசிச்சு சோமண்டு படுத்துக்க. 2 மாதம் கழிச்சு எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. யூத்தில் எப்போவுமே 2 மாதத்துக்கு ஒரு தடவை எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நிறைய பசங்க, கிட்டத்தட்ட 100 பேர் 150 பேர் பசங்க மேலே இருப்பாங்க இல்லையா ஏஜியில். அப்போ இவன் ஒட்டியாந்தான், அடுத்த 2 மாதம் கழிச்சு ஒட்டியாந்தான். ஆனால் பாட்டெல்லாம் விட்டுட்டேனா அப்படின்னா, எப்படா விட்டேன் அப்படின்னா, நீங்கள் தான் படி குடினீங்க, எது ஜெயிக்குதுன்னு பார்த்தேன். நீ படி குடி, என்ன எது ஜெயிக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஆனால் குடிக்காக படிப்பை விட்டுறாத. ஆமாம், ஐயோ படிக்க சொல்லிட்டாருன்னு சொல்லி நீ குடிக்கிறதையும் விட்டுறாத. 2ம் செய்டா, நான் எது ஜெயிக்குதுன்னு பார்க்குறேன். ஆமாம். அவன் வந்து சொன்னான், குடிச்சிக்கிட்டே படித்தேன், கடைசியில் பார்த்தா படிப்பு தான் நிற்கும்னு பார்த்தேன், குடி தான் நின்றுச்சுனே, தொடர்ந்து வாசிக்கிறேன் அப்படின்னா கையை காட்டி ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் அதைத்தாங்க செஞ்சார். ஏசப்பா அப்படி தான் ஊழியம் செஞ்சார். போட்டு சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிட்டே இருந்தார். இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு, ஆமே
அப்படியே என்ன நேசிக்கிறியா, என்ன நேசிக்கிறியா, என்ன நேசிக்கிறியான்னு கேட்டு 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 கேட்டே ஊழியத்தை நிறைவேற்றினார். ஆமே. பாருங்க, ஒற்ற பிரசங்கம் 3000 பேர் பேதுருவின் பாதத்தில் வந்து விழுகிறாங்க. 5000 பேர் பேதுரு பாதத்தில் வந்து விழுகிறாங்க. many people, திரளான ஜனங்கள் பேதுரு பாதத்தில் விழுகிறாங்க. கர்த்தர் சக்சஸ் பண்ணிட்டாரா? இயேசு சக்சஸ் பண்ணிட்டாரா? அந்த ஊழியத்தை நம்ம செய்யணும். ஊழியமே அவருடையது. அந்த ஊழியத்தை செஞ்சு அந்த ஊழியத்தை விட்டுட்டு நான் ஒரு அறிவு வளர்த்துக்கிறது, நான் ஒன்றை செஞ்சுக்கிறது, எனக்கு ஒரு சட்ட திட்டம் வகுத்துக்கிறது, எனக்கு ஒன்று வச்சுக்கிறது, நான் சொல்றதை செய்யுங்கிறது, அதுக்கு பேர் ஊழியமே கிடையாது. அதுக்கு பேர் ஊழியமே கிடையாது. இயேசு செஞ்சதை செஞ்சா அதுக்கு பேர் ஊழியம். அல்லேலூயா. இயேசு செஞ்சதை செஞ்சா அதுக்கு பேர் ஊழியம். கண்டனம் பண்ணி கண்டித்து உணர்த்த வேண்டிய வேலை நம்ம வேலை. திருந்ததும் திருந்தாததும் அவனுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற வேலை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்ம எதுக்காக உருவாக்குறாரு? களிமண்ணு தூக்கி தூர போட மாட்டாரு, நம்ம தான் தூக்கி தூர போட்டுருவோம். ஐயோ இது ஒன்றுக்கும் ஆகாது, உனக்கு பாட்டே வரலையா? ஆமே, இம்மானுவேலுக்கு பாட்டே வரல, நீ இன்னுமே மைக்கே தொடாத, பாடவே கூடாது நீ. ஆமே, எனக்கு கூட தான் பாட்டு வராது. நான் மைக் எடுத்தேன்னா எங்க பாச சிரிப்பாரு. அப்போ ஆமே, அப்போ காட்வின் சொன்ன கீபோர்டிஸ்ட் அவன் அப்போ 7வது 8வது 9வது படிக்கிறான். அவன் அதுக்கு மேலே சிரிப்பான், என்னன்னா பாடுறீங்க அப்படின்னா. ஆமே. அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்க. அதே சர்ச்சில் கொஞ்ச காலம் கழிச்சு நம்ம பாட்டு இல்லாமல் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம பாடாமல் அங்கே ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. மாத்துவாரா? ஏன் மாத்தினாரு? வெளியே போடானா போவேன், உள்ள வாடானா வருவேன். இங்கே வராது, அங்கே போய் நில்லு அப்படின்னா அங்கே போய் நிற்பேன். அங்கே நிற்காத, அங்கே போய் நில்லும்பாரு எங்கள் பாஸ்டர், அங்கே நிற்பேன். நீ உள்ள வராத, பாய சுருட்டு, சாமியானத்தை மடிம்பாரு, என் பாட்டுக்கு போயிடுவேன். ஆமே. பிரேயர் முடியும் போது அப்படியே எல்லாம் வாமிட்டு எடுக்கும். எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க வாலண்டியர்ஸ் எல்லாம் பெட்ஷீட்டு கையில் வச்சுட்டு பக்கெட்டை தேடிக்கிட்டு இருப்பானுங்க. நான் வாந்தியை கையில் பிடிச்சிருவேன். வாந்திய சொல்லுங்க பாரு, மேரி மூஞ்சே மாறுத, புட்டிக்கணும் இங்கேயும். நான் வாந்தி எடுக்கும்போது புடி. ஆமே. வாமா, அவங்க பக்கெட்டை தேடுறதுக்குள்ள நான் வாந்தியை கையில் பிடிச்சிருவேன். அந்த வாந்தியில் என்ன இருக்கும் தெரியுமா? பச்சை கலராக உருண்டையை தொங்கிட்டு இருக்கும். ஸ்மெல்லு குடலை அறுக்கும். ஸ்மெல்லு குடலை அறுக்கும். ஆமே, குடலை அறுக்கும் ஸ்மெல்லு. 3 நாளைக்கு மைசூர் சாண்டல் போட்டு கழுவினாலும் அந்த வாசனை போகாது. நான் எப்படி சாப்பிடுவேன்? ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்டாலும் அந்த வாசனை இந்த சைடா வரும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. அதே சர்ச்சில் கர்த்தர் என் தலையை உயர்த்தினார். எனக்கு கீழே தான் பாடுறவங்க எல்லாருமே. ஆமே சொல்லுங்க. பாஸ்டர்மா கேட்டாங்க, எப்படிப்பா உங்களால் இதெல்லாம் செய்ய முடியுது? செஞ்சு பழகிட்டோமா. ஆமே. எங்கள் மாமாவுக்கு ஆமே டைஃபாய்டு மாத்துறது, அவரை குளிக்க வைக்கிறது. ஆமே. கொஞ்சம் ஒரு 3 நாள் கஷ்டப்பட்டார். ஒரு 3-4 நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டார் படுக்கையில். அதை மாற்றுறது, அவரை குளிக்க வைக்கிறது, தூக்கி எடுத்து சேரில் உட்கார வச்சு அவர் பழைய நிலைமையில் பார்க்க எனக்கு ஆசைப்படுவேன். நான் அவருக்கு ஆள் கம்பீரமாக உட்காந்துருப்பாரா, சட்டையெல்லாம் எடுத்து போட்டுவிட்டு, லுங்கியெல்லாம் கட்டி விட்டு, பவுடர்லாம் மூஞ்சி போட்டுவிட்டு, தலையை சீ விட்டு, மாமா சாப்பிடலாமா அப்படின்னா ஆமாம் அப்படிம்பாரு. சின்ன பிள்ளை மாதிரி ஆமாப்பா அப்படிம்பாரு. அப்புறம் அம்மாவை கூப்பிட்டு 2 இட்லி கொண்டு வாங்க வீட்டுக்கு மாமாக்கு அப்படின்னா. எப்படி முடியுது? அவர் நம்மை உருவாக்குகிறார். ஒரு அம்மா வந்தாங்க, பிரஸ்ட் கேன்சர். அண்ணன் கை வச்சு ஜோம் பண்றாங்க. பிரஸ்ட் கேன்சர் ஒட்டையுது, கட்டி ஒட்டையுது, சீனும் ரத்தமும் வரும். சர்ச்சுக்குள்ள ஒரு ஆள் நிக்க முடியல. ஸ்மெல்லு பயங்கரமான ஸ்மெல், ஒரு மாதிரி துர்நாற்றம். எங்க பாஸ்டருக்கு எப்போதும் என் பேர் தான் வாயில இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல, வேற எவன் பேரும் வாயில வராது, என் பேர் தான் வாயில. அவர் காலையில் விடிஞ்ச உடனே ஆபிரகாம்ட்டே விழிப்பார் போல தெரியுது. ஆமென். அவர் முடிச்ச உடனே ஆபிரகாம் இருக்கானா அப்படி கேட்டே முழிப்பார் போல தெரியுது. ஆபிரகாம் தொடப்பா, எங்க போய் தொடக்க? துணி வேஷ்டி, பெரிய வேஷ்டி தூக்கிட்டு வந்து தொட்டச்சா என் மேலெல்லாம் நாறுது.
ஆமென் சொல்லுங்க. செய்வீங்களா? செய்வீங்களா? செய்யணுங்கிறீங்க. யார் செய்யறத? நான் செய்வேன் சொல்லுங்க. சொல்லுங்க, நான் செய்வேன் சொல்லுங்க. ஆமென். நான் செய்வேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். எப்படி எனக்கு ஏன் பிடிக்கும் தெரியுமா? ஒரு 2-3 விஷயத்துல பார்ப்பேன். நான் ஓப்பனா சொல்றேன். நீயா இவ்வளவு நாள் சும்மா சொல்லாம இருந்தேன். எந்த சாவு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாலும் முதல் ஆளா பெட்டியை தூக்குவோம். அப்படி அப்படி ஒரு ஆள் தான் ஆண்டோட கேட்டுட்டு இருந்தேன். எந்த சாவு வீட்டுக்கு போனாலும் பாடியை தொடணும், கழுவணும், கட்டை போட்டு விடணும், மூஞ்ச கட்டணும், வாயை கட்டணும், பவுடரை போட்டு நேர்த்தியா பண்ணணும். தூக்கியா பெட்டியை சொந்தக்காரனை தள்ளி நிற்க வச்சு நம்ம தூக்கணும் பெட்டியை. சொல்லுங்க, செய்யணும். அவன் தான் ஊழியக்காரன். ஊழியக்காரன் என்ன? வேலைக்காரன். ஊழியக்காரன் என்னது? வேலை. கர்த்தருடைய வேலைக்காரன். ஜனங்களை நேசிச்சு அவங்களுக்கு பணிவிடை செய்யும். கர்த்தருக்கு செய்யற பணிவிடாத. அண்ணன் சொன்னாரு, வேஷ்டி எடுத்து தொடடானாரு. இந்த வாலண்டியர் பயில எல்லாம் வாமிட்டு கொமட்டி அப்படிங்கிறான். அவனை பார்த்தா தான் எனக்கு வாந்தி வருது. இது வாந்தி, இது எனக்கு வாந்தி வரல. அவனை பார்த்தா தான் வாந்தி வருது. ஆபேல் அப்படியே ஆபேல் கொமட்டு பூங்கிறான். சகாயன் வருது வாங்கிறான். பாவிகளா. ஆமே. தொடைக்கணும், தொடைக்கணும். ஒரு மனுஷன் வந்தாரு, சாட்சி சொல்லி முடிக்க போறேன். ஒரு மனுஷன் வந்தாரு. இங்க நெத்தியிலிருந்து எல்லாம் வெடிப்பு. இது எல்லாம் மீன் காஞ்ச மீன் எப்படி இருக்கும்? வெடிப்பு. அப்படி அந்த வெடிப்புல ரத்தம் வருது. அந்த வெடிப்புல ரத்தமும் சீலும் வருது. அப்படி இப்படி பாலமா உடம்பு முழுவதும் அப்படி வெடிச்சிருக்கு. இப்படியே வெடிச்சிருக்கு. கீழே வரைக்கும், நெத்தியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வெடிப்பு. எப்படி கண்ணகி நகர்னு ஒரு இடத்துல கிரவுண்ட் மீட்டிங் நடத்திட்டு இருக்கும்போது முனுசு முன்னாடி எங்க பாஸ் கூப்பிடுற, ஆபிரகாம் 1/2 லிட்டர் தேங்காய் ஊத்துறேன், எண்ணெய் கீழே வர மாட்டேங்குது. 1/2 லிட்டர் தேங்காய் மேலே ஊத்துறேன், எண்ணெய் கீழே வர மாட்டேங்குது. சந்தில் போய் நிக்குது, எல்லா வெடிப்பிலையும் போய் நிக்குது. ஸ்மெல்லு நிக்க முடியல. அழுகிறேன். கையை தொட்டு எண்ணெயை ஊத்தி அழுகிறேன். தேம்பி ஆண்டவரே, இன்னைக்கு இந்த கூட்டத்தை நீங்க அங்கீகரிச்சிருந்தா, எங்களை நீங்க தான் இந்த கூட்டத்துக்குள்ள அனுப்பியிருக்கீங்கன்னு நாங்க விசுவாசிச்சா, இந்த மனுஷனுக்கு இந்த இடத்துல பரிபூர்ண விடுதலை நீங்க தரணும் ஆண்டவரே. அப்படி சொல்லி நடு கிரவுண்ட்ல தொட்டு அழுதுச்சோம்னா மறாவது வாரம் எல்லாம் உதிர்ந்து வந்து சர்ச்சில் உட்கார்ந்துட்டு இருக்கு. உதிர்ந்துருச்சு, அப்படியே உளுந்துருச்சு. எல்லாம் காஞ்சு உளுந்துருச்சு. அந்த கோடு மட்டும் இருக்குது. அதெல்லாம் விழுந்து அந்த கோடு மட்டும் இப்படி இருக்குது. மறுபடியும் ஆபிரகாம் அப்படிம்பாரு. எண்ணெயை மறுபடியும் சர்ச்சில் எண்ணெயை பூசி சோமனி மறுபடியும் அழுகிறேன். காலை பிடிச்சிட்டு அந்த மனுஷன் காலை, ஆண்டவரே தழும்புகளால சுகமா, இந்த தழும்பு கூட இந்த மனுஷன் உடம்புல இருக்கக்கூடாதுப்பா, வைராக்கியமா செய்வீங்களா? ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துல நீங்க அடங்கி இருந்தா போதும். உங்களை மூடுவாரு, மறைப்பாரு, உருவாக்குவாரு, உயர்த்துவார். சொல்லுங்க, என்னை மூடுவார், மறைப்பார், உருவாக்குவார். இன்னைக்கு நான் எதையும் தொட்டு இறங்கி என்னால் செய்ய முடியும். ஏன்னா கர்த்தர் என்னை உருவாக்கி இருக்கிறார். என் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். அந்த அம்மா இறந்துட்டாங்க. அன்னைக்கு இறந்தப்ப அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு ஆள் இல்லை. ஸ்மெல் வெடிச்சிருச்சு, எல்லாம் வெடிச்சிருச்சு, சைடெல்லாம் வெடிச்சு. இன்னும் சொன்னா புழு வேற, புழு இருந்துச்சா இல்லை. அண்ணன் தொடச்சு பாடியை கட்டுறானார். நானும் என் அன்பு சகோதரன் சகாயம் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பியும் 2 பேரும் கிளீன் பண்ணி சுத்துறோம். ஒரு 6-7 வேஷ்டி சுத்தி இறுக்கி காட்டிட்டோம். அல்லேலூயா, ஆமே, அல்லேலூயா. இந்த இருதயத்தை ஆண்டவர் பக்குவப்படுத்தி உருவாக்குவார். சும்மா ஊழியம் செய்ய முடியாது. இன்னைக்கு எல்லாரும் ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. எப்படி? பக்க வழியிலையா, பின் வழியா எதையாவது செஞ்சிடலாம். பின்வழி எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கு பேர் பின்னாடி வாசல் வழியா யார் வருவான்னு வேதம் சொல்லுது. சொல்லுங்க, யோவான் 14 பின் வாசல் வழியா யார் வருவான்னு சொல்லுது. திருடன் தான் வருவான். திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் என்று, வேற எதுக்கும். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்ன செய்வானாமா? ஜீவனை கொடுப்பான். நல்ல மெய்ப்பன் எதன் வழியா வருவான்? வாசல் வழியா வரும். அல்லேலூயா. உங்ககிட்ட யாராவது வந்து ஆண்டவர் அதை காமிச்சாரு, இதை காமிச்சாரு, உங்களை அப்படி செய்ய போறாரு, இப்படி செய்ய போறாருன்னா அடுத்த வார்த்தையை சொல்லுங்க, அப்பால போ சாத்தானே அப்படின்னு சொல்லிடுங்க. சரியா? இயேசு நைட்டு உங்களை குறித்து எனக்கு பேசினாரு,
நீங்க கேளுங்க, உங்க புருஷனை குறித்து பேசலையான்னு கேளுங்க, உங்க பிள்ளையை குறித்து பேசலையா, என்ன குறித்து தான் பேசினாரா, உங்க வீட்டில் இவ்வளவு ஓட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. யாராவது உங்கள்கிட்ட வந்து கர்த்தர் உங்களை குறித்து இப்படி காமிக்கிறார் சிஸ்டர் அப்படின்னா சொல்லுங்க, உங்க புருஷனை பத்தி நல்லா ஜெபம் பண்ணுங்க, உங்க மனைவியை குறித்து நல்லா ஜெபம் பண்ணுங்க, உங்க பிள்ளைகளை குறித்து நல்லா ஜெபம் பண்ணுங்க, அப்புறமா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசி நாட்களிலே கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இயேசு அங்க இருக்கிறார், இங்க இருக்கிறார், அங்க கூப்பிட்டார், இங்க கூப்பிட்டார்னு நம்ம குழப்பி நம்மளை பாதாளத்துக்கு தள்ளுகிற ஒரு கூட்டம் எழும்பும் என்று சொல்லுகிறார். அடங்கி இருங்கள். அந்த கரம் உங்களை மூடும், அந்த கரம் உங்களை மறைக்கும், அந்த கரம் உங்களை உருவாக்கும். அதே கரம் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் நாம் யாவரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. G minor. Hallelujah. Thank you. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் உண்டு. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. ஓ, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நித்திய ஜீவனும் நமக்கு உண்டு. அவன் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம். சத்தத்தை உயர்த்தி ஆமென். அவருடைய பலத்த கரத்திலே அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்துவார், மூடி மறைப்பார், உருவாக்குவார், உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். எஸ், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து.